கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை கைவிட்டவர்களை பற்றி யோசிக்காமல், நம்மை தாயின் வயிற்றில் உருவானது முதல் நம்மை மறவாமலும் கைவிடாமலும் இருக்கிற தேவனை நினைத்து கொண்டு அவரிடம் இருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். உற்றார் உறவினர்கள் நம்மை கைவிட்டாலும், கணவன் நம்மை கைவிட்டாலும், பெற்றோர்கள் நம்மை கைவிட்டாலும், பிள்ளைகள் நம்மை மறந்து போனாலும், என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தையும் உலகத்தில் உள்ள யாவையும் படைத்த என் தேவன் என்னோடு கூட இருக்க எனக்கு ஏன் பயம், எனக்கு ஏன் கவலை? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் இன்றி போனாலும், மந்தைகளை ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூட்டி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சந்தோஷமாக பாட கற்றுக்கணுங்க. இப்பாடல் வரி நமக்கு கஷ்ட காலங்களில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது அல்லவா? இந்த பாட்டை நீங்கள் ரெக்கார்டில் கேட்டு பாருங்கள். ரொம்ப ஆறுதலாய் சந்தோஷமாக நம்ம ஆண்டவரோட மகிழ்ச்சியாக இருப்போம். சரிங்களா? தேங்க்யூ.